ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுமலதா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினி கூட. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம ரஜினிகாந்தனுடைய எந்த வயசில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட சுமலதா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் முரட்டுக்காலை அப்படிங்கிற படத்தில் சுமலதா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தில் ரவி அக்னிகேத்தினி நடித்தாலும் இந்த படத்தில் சுமலதாவும் நடிச்சிருக்காப்புலங்க நம்ம ரஜினிகாந்த் கூட இன்னொரு ஜோடியா. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் டேரக்ஷன் பண்ணிருக்காப்புல. இல்லை ரஜினிகாந்த் காளையன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம சூப்பர், படமும் செம சூப்பருங்க. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கழுகு படம் தாங்க. கழுகு சுமலதா நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு சாங்குக்கு. இந்த படத்தில் ஒரு சாங்குக்கும் கொஞ்சம் சீனுக்கும் நம்ம நடிச்சிருப்பாப்புல நம்ம சுமலதா ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் ஒரு பஸ் ஃபுல்லாக வீடாகவே மாற்றிருப்பாங்க டைரக்டர் எஸ்பி முத்துராமன். இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருப்பாப்புல. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சுமலதா நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தரில் தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.